ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக டெக்னோ கிட்ட இருந்து டெக்னோ பேந்தோம் X2 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ப்ரோ வேரியண்ட்டாக டெக்னோ பேந்தோம் X2 ப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்ராக்டபிள் கேமரா சென்சார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இதனுடைய கான்செப்ட் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கா இல்லையா, எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்னோ பேந்தோம் X2 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டெக்னோ பேந்தோம் X2 லான்ச் பண்ணாங்களே அதே லுக் அதே டிசைன் தான். எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆரஞ்சு கலர், கிரே கலர் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலும் பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் மொபைல் ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் பல்கியாக வெயிட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில் நல்லா சாலிடாக தான் மொபைலுக்கான குவாலிட்டிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிசைன் நல்லா இருக்குது. யூனிக்காக கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் இருக்குது. அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்ன கிரேட்கான AMOLED LTPO டெக்னாலஜி இருக்கா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்க கிளியராக கொடுக்கல. பட் கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. அது கூடவே 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கால்மிங் போதில் கிளாஸ் ஸ்பிக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன். ஸோ ஒரு நல்ல சாலிடான ஒரு ப்ரொடெக்ஷனோட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்து வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் டிஸ்பிளே இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மேபி 2K ரெசல்யூஷன் கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் டிஸ்பிளே ஓகே நல்லா தான் இருக்குது. அண்ட் மொபைலுக்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 5160 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் மொபைலே பெருசாக பல்கியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் கூட எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் 180 வாட்ஸ் 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் இருக்குது. அண்ட் நான் அதை பெருசாக கன்சிடரும் பண்ண மாட்டேன். 180 150 வாட்ஸ்க்கான சார்ஜ் அதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்றத என்னுடைய ஒரு ஒப்பீனியனும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இல்லைனா ஒரு 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 45 வாட்ஸ் சார்ஜிங் அப்படின்றது இவங்க செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரியுது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இங்கே குறை வைக்கல. ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் MediaTek கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பர் அண்ட் சிப்செட்டான MediaTek Dimensity 9000 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Snapdragon 8 Gen 2 காம்படிஷனாக வந்து அந்த ஒரு 4nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த ஒரு சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டாப் நாச்சாக இருக்கும், குறையே இருக்காது. Mali G710 MC10 அப்படின்ற இந்த ஜிபி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் இது கூட LPDDR5X ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. அண்ட் ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்காக வேப்பர் சாம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 11 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ப்ராசஸர் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்லாம் கண்டிப்பாக குறை இருக்காது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸாக டெக்னோ பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் எனக்கு பெருசாக குறை எதுவும் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து கேமரா. இங்கே தான் அவங்க வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கேமரா அப்படின்ற மாதிரியான நிறைய பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி கேமரா உண்மையிலேயே தரமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா. சாம்சங் உடைய ஐசோசெல் சென்சார் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிரைமரி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் இருக்குது. அண்ட் இது கூட இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான ரீட்ராக்டபிள் போர்ட்ரேட் லென்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீட்ராக்டபிள் போர்ட்ரேட் லென்ஸ் அப்படின்றது தான் ஒரு புதுசாக வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீட்ராக்டபிள் போர்ட்ரேட் லென்ஸ் அப்படின்னா என்ன, இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கேமராலாம் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் கேமராவுடைய அந்த கேப்சர் பண்ணும்போது லென்ஸ் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து நமக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ மொபைலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொபைலில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே எலிவேட் ஆகி லைட்டாக பாப்பப் ஆகி முன்னாடி வந்து நமக்கு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுக்கும். இப்படி வந்து எடுக்கிறதன் மூலியமாக இன்னும் பெட்டரான
போர்ட்ரேட் ஷாட்ஸை நம்மளால இதில் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி டெக்னோ தரப்புலேருந்து அவங்க இப்போதைக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் பேக்ரவுண்ட் பிளர்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து இருக்கக்கூடிய கிளைமாக இருக்குது. அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்க்கு மூணாவது கேமரான்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இமேஜ் 790 ISP இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீவியஸ் டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கேமரா ஒரு பெட்டர் ஸ்லைட்டர் அப்கிரேடாக கண்டிப்பாக இதில் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய மற்ற பிராண்டுடைய அந்த கேமராவுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இது காம்பீட் பண்ண போகுது, அதெல்லாம் பீட் பண்ணுமா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். ஏன்னா இது வரைக்கும் அந்த டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு அவங்க கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்தாலும் கேமராவுடைய அவுட்புட் அந்த அளவுக்கு அப் டு த மார்க்காக இருந்தது கிடையாது. நார்மலாக ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது டெக்னோ ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் இருக்கும், நல்ல கலர்ஸ்லாம் பவர் பண்ணி நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் டீடைலிங் அப்படின்றது எப்போவுமே டெக்னோ கிட்ட அந்த அளவுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ அந்த விஷயங்களை இங்கே எந்த அளவுக்கு அவங்க ரெக்டிஃபை பண்ணி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இது ஒரு நல்ல கேமராவா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். பட் ஃபீச்சராக பார்க்கும்போது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் ஒரு பெட்டரான நல்ல போர்ட்ரேட் ஷாட்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். பட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 4Kல தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதே மாதிரியான சில விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில சின்ன சின்ன டிராபேக்காகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி முன்பக்கம் செல்ஃபி கேமராலாம் ஆஸ் யூஷுவல் 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட்டோட இந்த ஒரு செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஓகே நல்லாவே இருக்குது, ஒரு டீசென்டான செல்ஃபி கேமராவாக இருக்குது. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான ப்ரைசிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போதைக்கு ஒரே ஒரு வேரியன்ட் தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற இந்த வேரியன்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு 50,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங் தான் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் பார்க்கும்போது ஜனவரி 24 ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்றது அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 24 சேல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சேலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாலாம் இல்லை. இவங்களுடைய காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸுக்கு இவங்க ஒரு டஃப் காம்படிட்டர் இருப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. பட் ஓகே டெக்னோ கிட்ட இருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் டெக்னோவை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு ட்ரஸ்டபிலிட்டி அந்த அளவுக்கு அவங்க மேலே கிரியேட் ஆகலை. பட் உங்களுக்கு டெக்னோ பிராண்டு மேலே ட்ரஸ்ட் இருக்குது. அண்ட் மற்ற பிராண்ட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிளாக இல்லை ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் புது பிராண்டுக்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக காம்படிஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காம்படிட்டிவான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் படலை.